எப்பயுமே முள்ளங்கியை வந்து ஒரே மாதிரி சாம்பார் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சி விட்டு குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு பருப்பெல்லாம் வேக வச்சுட்ருக்கணுங்கிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு சின்ன மசாலா மட்டும் அரைச்சிட்டு முள்ளங்கியை இந்த மாதிரி அரைச்சி விட்ட குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். மட்டன் குழம்பெல்லாம் தோற்று போகும், அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மணமாக சுவையாக அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த முள்ளங்கி காரக்குழம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாமாங்க. முள்ளங்கியை வந்து தோல் சீவிட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், வெந்தயம் இது நல்லா செவந்து வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 10 பல்லு இருக்கிற மாதிரி பூண்டையும் தோல் உரிச்சிட்டு நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு வாய்வு தன்மை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ஜீரண சக்தியையும் தூண்டக்கூடியது. அதனால் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம முள்ளங்கி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை முள்ளங்கி சேர்த்தாலும் சரி, அதே மாதிரி சிவப்பு முள்ளங்கி சேர்த்தாலும் சரி, தோல் உரிச்சு தோல் எடுத்துருங்க, சீவி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சு சைஸில் இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு இருந்ததுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு நம்ம லேசாக கட் பண்ணுவோம், இந்த காரக்குழம்புக்கு கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருக்கோம், அதுதான் வித்தியாசம். இப்போ இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டோடு சேர்ந்து இந்த முள்ளங்கி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது இந்த முள்ளங்கி இதில் வதக்கிறதுனால தான் இந்த குழம்புக்கே சுவை வந்து அதிகமாக இருக்கும். இந்த முள்ளங்கியோடு சேர்ந்து வெங்காயம் பூண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். முள்ளங்கியினுடைய தன்மை பார்த்திங்கன்னா அந்த உப்பு புளிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமாக உள்வாங்கிக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே சுவை கூடுதலாக வந்துடும். தக்காளி நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியில் இருக்க தோல் விட்டு நல்லா வதங்கி வந்துடும். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு சாம்பார் மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் செட்டிநாடு சாம்பார் மிளகாத்தூள் தான் இங்கே சேர்க்க போகிறேன். அதில் வந்து மல்லி, மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் மல்லித்தூள் தனியாக, மிளகாத்தூள் தனியாக சேர்க்கலை. உங்களுக்கு மல்லித்தூள் தனியாக, மிளகாத்தூள் தனியாக இருந்தது அப்படின்னா 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு, சூப்பராக வதங்கிடுச்சு. மஞ்சப்பொடி சேர்த்ததுனால நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ மிளகா பொடியை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம மசாலா அரைக்க போகிறோம் பார்த்திங்களா, அதோடு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், செட்டிநாடு சாம்பார் மசாலா தூளை சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கும் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு தெளிவாக இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரைச்ச கலவை சேர்க்க போகிறோம். இதில் என்ன சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய், சீரகம், 3 சின்ன வெங்காயம் அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க, அதிக தேங்காய் வேண்டாம். தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு சின்ன தக்காளி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த கலவையிலேயே நான் சொன்னது போல் மிளகாய், மல்லியையும் லைட்டாக வறுத்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி சேர்த்திங்கன்னாலுமே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். உங்களுக்கு கரம் மசாலா தூள் வேணும்னா கூட அதையும் லைட்டாக சேர்த்து விட்டுக்கோங்க. மைல்டாக மட்டன் குழம்பு டேஸ்ட் ஃபஸ்ட். எப்பயுமே ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முள்ளங்கியை துருவிட்டு ஏற்கனவே நான் ஒரு சப்பாத்தி ரெசிபி போட்டிருக்கேன். அந்த ரொட்டி ரெசிபியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருக்கா, எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு குக் புக் ரெசிபீஸ்க்கு செட்டிநாடு குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.